உங்கள் பாரங்கள், இருதயத்தில் இருக்கிறதான கலக்கங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு, உன் பாரங்களை என்னிடத்தில் இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாரங்களை, உங்கள் சூழ்நிலைகள், நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள், உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் எதிர் நிற்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு, எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு, சாலமோன் தேவனை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தாவே, இந்த ஜனங்கள் உணர்வை அடைந்து உம்மிடத்தில் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் இவர்களுக்காக உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக, இவர்களுக்காக உம்முடைய செவிகளும் கண்களும் திறந்திருப்பதாக என்று. இன்றைக்கு தேவ ஜனமே, நீ சிறைபிடிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். உன் சிறையிருப்பின் நடுவிலிருந்து நீ தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய நாட்கள் இது. உன் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வம், உன் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் நிலைமைகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறவர். கர்த்தர் காத்திருக்கிறாரு. என் பிள்ளை என்னை தேடி ஒரு நாள் வருவாள், என் மகள் என்னை தேடி ஒரு நாள் வருவாள். அவள் தேடி வருகிற நாள் நான் அவள் சிறையிருப்பை திருப்புகிற நாள் என்று. அவள் தேடி வருகிற நாள் நான் அவள் வாழ்க்கையில் ஒரு சௌக்கியத்தை உண்டு பண்ணுகிற நாள் என்று. தேடி வருகிற நாள் நான் அவர்களை குணமாக்குகிற நாள் என்று. ஆமென். நீங்கள் தேவனை தேடி வருகிற நாள் அவர் உங்களை விடுவிக்கிற நாள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனையோ வருஷமாய் வைத்தியர்களை தேடி தேடி அலைந்தாள். எல்லா வைத்தியர்களாலும் கைவிடப்பட்டு, எல்லா மருந்துகளாலும் மருத்துவமனையாலும் கைவிடப்பட்டு, இனி கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு, என் ஆண்டவர் மட்டும்தான். என் ஆண்டவரிடத்தில் போனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், எனக்கு ஒரு நிம்மதி வரும், எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு 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 அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவளுடைய விசுவாசமும் அவளுடைய ஏக்கமும் அவளுடைய கண்ணீரும் அவளுடைய அலைச்சல்களும் அவளுடைய வேதனையும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருந்து அவளுக்காக ஒரு வல்லமை புறப்பட்டது. சகோதரா, சகோதரி, இத்தனை நாட்கள் நீ பட்ட பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். நீ வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய நினைவுகளை அவர் அறிகிறார். எத்தனை ராத்திரிகள் அழுது அழுது கண்ணீரோடு வேதனையோடு உன் படுக்கையை நீ நினைத்து கொண்டிருந்தாய். எல்லா பிரயாசங்களுக்கு தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படும். எல்லா பிரயாசங்களுக்கு தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் தேவ சமூகத்தில் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் உண்டு ஆண்டுடைய சமூகத்தில். ஆமென், ஆமென். இந்த நாளில் எனக்கு ஒரு முடிவு உண்டானால் பார்ப்போம் என்று ஆமென். சிலர் தற்கொலை எண்ணங்களை இருதயத்தில் தீர்மானித்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த ஆராதனை அட்டன் பண்ணிட்டு இப்படியாவது ஒரு மாற்றம் இருக்குதா பார்ப்போம் அப்படியும் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு இருந்தவர்கள் உண்டு. ஆனால் ஆமென், முடிய வேண்டும் என்று நினைத்த வாழ்க்கையை கர்த்தர் துவங்க பண்ணுகிறார். ஆமென், முடிய வேண்டும் என்று நினைக்கிற வாழ்க்கைகளை கர்த்தர் துவங்க பண்ணுகிறார். ஆமென், இனி வாழ முடியாது என்று நிர்பந்தமாய் தள்ளப்பட்ட வாழ்க்கைகளை கர்த்தருடைய கரம் திரும்பவும் கைதூக்கி காட்ட துவங்குகிறது. ஹல்லேலூயா. என் ஜனமே கேள், உனக்கு நான் சாட்சியிட்டு சொல்லுவேன். என் ஜனமே, நீ என் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உனக்கு நலமாயிருக்கும். இது உன் சிறையிருப்பை திருப்புகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பும் நாளிலே அது அவனுக்கு சொப்பனம் காண்கிறதை போல இருக்கும். தேவனை தேட துவங்கினாய் அல்லவோ ஆத்துமாவே, மாற்றத்தை காண்பாய், மாறுதலை காண்பாய். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். கர்த்தருக்கு
காத்திருக்கிற ஜனம் வெட்கப்பட்டு போனது உண்டோ? கர்த்தரை நம்பின ஜனம் கைவிடப்பட்டது உண்டோ? தேவனையே சார்ந்து வாழ்கிற ஜனம் வெட்கப்பட்டது உண்டோ? ஆமென் ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற சில காரியங்களுக்கு நான் உனக்கு நன்மைகளை வாய்க்க பண்ணுகிறேன். உன் முடிவுகளை நான் நன்மையாக வாய்க்க பண்ணுகிறேன். ஆமென். நீ குறுகி போவது இல்லை, நீ வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. உன் பிரயாசங்கள், உன் அலைச்சல்கள் எதுவும் வெறுமையாய் போவது இல்லை. நான் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், நான் உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன். உன் பிரயாசங்களுக்கும் உன் அலைச்சல்களுக்கும் கண்ணீருக்கும் தக்கதாய் நான் உன்னை சௌக்கியமாக்கி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகதமன ஷகலதன திகபரபோ ஷபலதரன ரிகபமனதல ஷிகரபல. அப்படி ஜெபிக்க துவங்குங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் தடை உடையும், ஜெபிக்க ஜெபிக்க தான் கட்டு அருந்து போகும், ஜெபிக்க ஜெபிக்க தான் மறைந்து கிடக்கிற பிசாசு வெளியேறுவான். பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதி செய்ய துவங்கிய போது அவங்கள கட்டி வைத்திருந்த கட்டுகள் அருந்து போயிற்று. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆமென். இன்றைக்கு ஜெபிக்க ஜெபிக்க, இன்றைக்கு துதிக்க துதிக்க, ஆமென், சத்துரு போட்ட எல்லா அஸ்திபாரங்களும் அசைந்து போகும். உங்க அஸ்திபாரத்துக்கு அடியில செய்யப்பட்ட மந்திரவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு செயல்படாமல் செயலற்று வெளியேறும். உன்னை அழிக்கும்படி, உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன் வாழ்வை விரும்பாதபடி சில மனிதர்களால் வைக்கப்பட்ட மந்திரவாதங்கள், பிள்ளி சூனியங்கள், உன் அஸ்திபாரத்துக்கு அடியில கிடக்கிற எல்லா மாந்திரிக கிரியைகளையும் ஆவியானவர் இன்றைக்கு செயல்படாம செயலற்று அழிய பண்ணுவா. ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி துதி செய்ய துவங்கிய போது எப்படி சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததோ அதே போல நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லா சத்துருவின் அஸ்திபாரங்களும் அசைந்து போகும். சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசைந்து போகும். மௌனமா இருக்க வேண்டாம். தாயாரே, ஜெபிக்க துவங்குங்க. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை காணும்படி கர்த்தர் இரக்கம் செய்கிறார். சகோதரா, அப்படி ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய துவங்குகிறார். ஆமே. அவர் தமது வார்த்தையினாலே உனக்கு வாக்கு பண்ணுகிறார். உன் கரத்தை பிடித்து உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமே. கர்த்தர் தமது பேரில் ஆணையிட்டு உனக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் தாம் படைத்த வானத்தின் பேரிலும் பூமியையும் சாட்சியாக நிறுத்தி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று உன் கரத்தை பிடிக்கிறார். எஸ் ஜீசஸ், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை. தாவீதுக்கு வாக்கினால் சொன்னவைகளை அவனுடைய பிள்ளையை கண்களினால் காண வைத்தார். சகோதரா, சகோதரி, கர்த்தர் உனக்கு வார்த்தைகளினால் சொல்லுகிறவதை தமது கரங்களினால் செய்து முடிப்பார். தாவீதுக்கு சொன்னார், சாலமோனை பார்க்கும்படி வைத்தார். இதோ உனக்கு சொல்லுகிறார், உன் கண்கள் பார்க்கும்படி வைக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு வார்த்தைகளை தருகிறார். அவைகள் உன் கண்கள் காணும்படி வைக்கிறார். ரகதமன ஷகலதனனா விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. அப்படி ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தர் கட்டுகளை அறுக்க துவங்கி ஆயிற்று. உங்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் அருந்து விழுகிறது. உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தெரியுமோ அப்படி ஜெபிக்க துவங்குங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்க துவங்குங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்க. இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க துவங்குங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க பக்கத்துல இருக்கிறவர்களை கர்த்தருடைய அக்கினி சந்திக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலக வீட்டாருக்குள்ளாய் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலக வீட்டாருக்குள்ளாய் நான் உன்னை அனுப்புகிறேன். உன்னில் இருக்கிற அக்கினி உன்னை சுற்றிலும் இருக்கிற அசுத்தங்களை எரித்து போடும். ஆமென். உன்னில் இருக்கிற பரிசுத்தம் உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகாரங்களை நிர்மூலமாக்கும். எஸ் ஜீசஸ், உன்னை நான் அதிகாரப்படுத்தி அனுப்புகிறேன். உன்னை அதிகாரப்படுத்தி அனுப்புகிறேன். என்னால் நேசிக்கப்படுகிற ஆத்துமாவே, என்னால் நேசிக்கப்படுகிற ஆத்துமாவே, உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை
உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். ரிகபபல ஷிகபபல தரனனா தீபலர பல துரகசி கபரபல பொஷபல பரதுனா ரிபல தகமனரதலர ஷபபபல தரனா திக்கரதின ரகசியாத்தனரோதந்த ரகசியாத்தனரா. Yes, Jesus, 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 Jesus. Udamamanadagamana shagalatanara. Hallelujah, 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 hallelujah. சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையாரே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இரத்தமே. நல்ல சத்தம் உயர்த்தி இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் சிறையிருப்பை திருப்புகிற நாள் இது. ஆண்டவரே வசனத்தால் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல என் சிறையிருப்பை திருப்புவீராக. ஆமென். கர்த்தர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பும் போது அது யாக்கோபுக்கு சொப்பனம் காண்கிறதை போல இருக்கும் என்று சூழ்நிலைகளில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. வசனத்தால் ஜெயித்திடுவோம். கொடியேற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோனே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாள் இதுவே. உன் சிறையிருப்பை திருப்போம் நாள் இதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேறப்பெற்ற விலையேறப்பெற்ற இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தொழிற்பீராக செழிக்கப்படுகிற இரத்தத்திற்குள்ளாய் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்திற்குள்ளாய் கர்த்தருடைய இரத்தம் ஒவ்வொருவர் மேலே தொழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலும் கர்த்தருடைய இரத்தம் விழுவதாக. எல்லா சாப கட்டுகள் உடையட்டும், சத்துருவின் கட்டுகள் உடையட்டும், இருளின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிவதாக, விழுதுமான தூதனுடைய கிரியைகள் அழிவதாக, பாழாக்குகிற பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். மறைந்து மறைந்து கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இப்பொழுது வெளியேறுவதாக. இப்பொழுது அலறி கொண்டு வெளியேறுவதாக. ஒவ்வொருவருக்குள்ளாய் மறைந்து கிடக்கிற சத்துரு, பலவீனத்தின் ஆவிகள், மனக்குழப்பத்தின் ஆவிகள், நித்திரையை வர விடாமல் மனநிலையை பாதிக்கிற அசுத்தங்கள் எல்லாம், டிப்ரெஷன் உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறுவதாக. கர்த்தருடைய இரத்தத்தை கொண்டு கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு கட்டளையிடுகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தொழிக்கப்படுவதாக. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய இரத்தத்திற்குள்ளாய், கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ளாய், அடைக்கலமாகி கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து
இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே பலத்த அபிஷேகம் ஊற்றிடுவே கிருபையின் வரங்களால் அலங்கரியோ பலத்த அபிஷேகம் ஊற்றிடுவே கிருபையின் வரங்களால் அலங்கரியோ பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் துடிக்கணுமே சபைகளில் எல்லாம் இப்போ சத்தமாய் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 ரத்தமே மௌனமாயிராதே மௌனமாயிராதே சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே எனக்கு இறங்கும் என் மேய்ப்பரே எனக்கு இறங்கும் என் சகாயரே எனக்கு இறங்கும் என் பலனே எனக்கு இறங்கும் என் வல்லமையே எனக்கு இறங்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் கரம் தட்டி அப்படி ஜெபிக்க துவங்க கரம் தட்டி ஜெபிக்க துவங்க Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? யாரும் இன்றைக்கு மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் உங்களுக்கு விடுதலை. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறா, ஆமென், உன் சந்ததியின் மேல நான் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல நான் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று. பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து திகைத்து கொண்டிருக்கிற அநேக பெற்றோர் இந்த இடத்துல உண்டு. ஆமென். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தமது ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். தாவீதுக்கு வாக்கினால் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நிலையான வீட்டை ஏற்படுத்துவேன், அவன் சிங்காசனம் உறுதிப்படும் என்று. அதை சாலமோனை காணும்படி வைக்கிறார் கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குகள் எல்லாம்
உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழும்படி, அவைகள் நன்மையாய் மாறும்படி உங்க பிள்ளைகளுடைய கண்கள் கண்டு உங்க பிள்ளைகள் வாழ்த்துவார்கள் உங்களை. என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவங்கள் எல்லாம் என் மேல வந்து படித்தது என்று பெற்றோரே, தாய்மாரே, தகப்பன்மாரே, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்க மேல வந்து பழிக்கும். உங்க அம்மா விரும்புகிற காரியம், உங்க தகப்பன் விரும்புகிற காரியம், உங்க பெற்றோர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்க மேல வைத்து ஆசீர்வதித்து, தம்மை தேடுகிற ஜனம் இவ்வனமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று அடையாளங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்படி எல்லாரும் கண்களை மூடி இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி. ஆமென். மோசே தன்னிடத்தில் பலன் இல்லை, மோசேக்கு தான் மேலே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்கிற, மோசே உன்னை கொண்டுதான் நான் விடுவிப்பேன், உன்னை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுப்பேன். எப்படி ஆண்டவரே? எனக்கு பேச தெரியாதுப்பா, வாக்கு வல்லவன் அல்ல ஆண்டவரே, நான் என்னால முடியாத ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு நிற்கிற திராணி இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறவராகவே இருப்பேன் என்று. கரம் உயர்த்தி நிற்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னோடு நான் இருக்கிறவராகவே இருப்பேன் என்று, உன்னோடு நான் இருக்கிறவராகவே இருப்பேன் என்று. ஆமென். அந்த இரு கரத்தை உயர்த்தி நிற்கிற ஆத்துமாவே, உன்னுடைய ஒரு கரத்துல கர்த்தர் அதிகாரத்தையும் இன்னொரு கரத்துல கர்த்தர் வல்லமையும் வைக்கிறார். ஒரு கரத்துல அதிகாரத்தையும் இன்னொரு கரத்துல கர்த்தர் வல்லமையும் வைக்கிறாரு. அந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கரத்தில் இருக்கிறது என்ன? உன் கரத்தில் இருக்கிறது என்ன? இது வெறும் ஆடு மேய்க்கிற கோல் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அதை கீழே போடு, கீழே போடு. ஆமீன். அந்த கோல் சர்ப்பமா மாறுகிறது. உன் கையை அடைப்பத்திற்குள்ள போடு. ஆமீன். அது குஷ்டரோகம் மாறி சொஸ்தமாகிறது. இந்த கரத்துல, அற்பமா எனப்படுகிற இந்த கரத்துல அதிகாரத்தையும் சத்துவத்தையும் தருகிற இந்த கரத்தை நீட்டுனா மோசே செங்கடல் இரண்டா பிளந்தது. இந்த கரத்தை நீட்டுகிற மோசே செங்கடல் இரண்டா பிளந்தது. இந்த கரத்தினாலே சாம்பலை அள்ளி வாருகிறான். எகிப்து தேசமெங்கும் வாதைகள் புறப்படுகிறது. இந்த கரத்தை வானத்திற்கு நேராக நீட்டுகிறான். வானத்திலிருந்து கண்மலை பொழிகிறது. ஆமென், 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 ஹல்லேலூயா. இந்த கரத்தை கொண்டுதான் கண்மலையை அடிக்கிறான். வனாந்தரத்துல தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. நிற்கிற ஆத்துமாவே, நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தமது அதிகாரத்தை உன்னை கொண்டு வெளிப்படுத்துவா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தமது வல்லமையை உங்க கொண்டு வெளிப்படுத்துவா. அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஜெபி ஜெபி, ஜெபிக்க ஜெபிக்க தான் வாசல் திறக்கும், ஜெபிக்க ஜெபிக்க தான் ஆசீர்வாதம் வரும், ஜெபிக்க ஜெபிக்க தான் நன்மை வரும். ஜெபிக்கிறவன் தோற்று போகிறது இல்லை. ஆமே ஆமே. உன் ஞானத்தினால் மூளையினால் செய்ய முடியாதத உன் முழங்கால்கள் செய்து முடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கரத்துல அதிகாரம், ஒரு கரத்துல வல்லமை, ஒரு கரத்துல அதிகாரம், ஒரு கரத்துல வல்லமை. ஆமென். உன் சிறையிருப்பு திரும்பும்படி அதிகாரத்தோடு. ஹல்லேலூயா. பலவீனப்பட்டவர்கள், நீங்க பலவீனத்தின் நடுவிலே ஜெபிக்க துவங்குங்க. தேவ பலன் உன்னை ஆட்கொள்ளும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக தான் இந்த பிசாசின் போராட்டத்திற்குள்ளாய் உன்னை பயணிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமே. உன்னை பலத்தால் இடைகட்டப்படும்படியாக உன்னை பலவீனத்தின் ஊடாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக்கொள். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக்கொள்.
ஆவியானவர் ஒரு மகிமையின் மேகம் மூட துவங்குகிறது. மகிமையின் மேகம் மூட துவங்குகிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆவியினாலும் பலத்தினாலும் இடை கட்டுகிறார். ஆவியினாலும் பலத்தினால் இடை கட்டுகிறார். ஜெபித்து கொண்டே இருங்க. ஆமென். அந்நிய பாஷை அடையாளம் பெறாதவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறாய். புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய தொடுதல். கர்த்தருடைய கை வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய கை வல்லமை உன்னை தொடுகிறது. என் வல்லமையை காண்பிக்கும்படியாக நான் உன்னை நிலைநிறுத்தினேன். பார்வோனுக்கு முன்பதாக என் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நான் உன்னை நிலைநிறுத்தினேன். பெற்றுக்கொள் சபையை, பெற்றுக்கொள் ஆத்துமாவை, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கர்த்தர் தமது வல்லமையை அதிகாரத்தை வைக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம். அதிகாரம் பிசாசை மேற்கொள்ள அதிகாரம். பிசாசை மேற்கொள்ள அதிகாரம். வியாதியை மேற்கொள்ள அதிகாரம். உன் குடும்பத்தில் மறைவாய் வைக்கப்பட்ட மந்திரவாத கட்டுகளை எதிர்க்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கர்த்தர் யாக்கோபை அபிஷேகிக்கிறார். இஸ்ரவேலை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் உன் நடுவிலே தமது ஸ்தானத்தை, தமது வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறார். தமது வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறார். உன் நடுவிலே நான் எழுந்தருளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடுவிலே நான் எழுந்தருளுகிறேன். யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகிறது. நான் உன் சிறையிருப்பை திருப்புகிறேன். நான் உன் சிறையிருப்பை திருப்புகிறேன். இதோ யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகிறது. அசைவாடுகிற ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். ஒரு ஜெப ஆவியினால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். விண்ணப்பத்தின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படி இருதயத்தை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. மௌனமா நிற்க வேண்டாம். ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகிறது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது. ஆமென், ஆமென். உன் கண்ணீருக்கு முடிவுண்டாகிறது. உன் கண்ணீருக்கு முடிவுண்டாகிறது. உன் அலைச்சல்களுக்கு முடிவுண்டாகிறது. ஆமென், ஆமென். நீ படுகிற பிரயாசங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தருகிறார். நீ தேவனை தேடுகிறது வீணாய் போகாது. இன்றைக்கு கர்த்தரை தேடினது எனக்கு நன்மையாய் மாறினது என்று சாட்சியாய் நிற்கத்தக்க வகையில் ஆவியானவர் உன் மீது தமது கரத்தை வைத்து தமது ஆவியினாலோ பலத்தினாலோ உன்னை நிரப்புகிறார். இதோ உன் சந்ததியின் மேலே நான் ஆவியையோ உன் சந்தானத்தின் மேலே நான் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறேன். வானம் திறந்து மகிமை, வானம் திறந்து தேவ மகிமை, வானம் திறந்து உன்னத மகிமை. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார். உனக்கு இரக்கம் செய்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. ஜெபி ஆத்துமாவே, ஜெபி ஆத்துமாவே. கர்த்தர் உன்னை யுத்தத்தில் பழக்குவிக்கிறார். யுத்தத்தில் பழக்குவிக்கிறார். ஆமென். ஜெபத்தில் உன்னை பழக்குவிக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. போரடிக்கிறதற்கு, போரடிக்கிறதற்கு இதோ உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஆமென். போரடிக்கும்படியாக ஜெபத்தில் உன்னை பழக்குவிக்கிறார். நீ ஜெபிக்கும் போது பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறும். நீ ஜெபிக்கும் போது வியாதிகள் மறைந்து போகும். நீ கை வைத்து ஜெபிக்கும் போது கட்டிகள் கரையும். நீ ஜெபிக்கும் போது சமாதானம் உண்டாகும். அதற்காக அல்லவோ நான் உன்னை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக அல்லவோ நான் உன்னை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை தேவனுக்கு நேராய் திருப்பும்படி கலக வீட்டாருக்குள்ளாய் நான் உன்னை அனுப்புகிறேன். Yes, Jesus, 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 Jesus. அதிகாரமும் வல்லமையும், அதிகாரமும் வல்லமையும், அதிகாரமும் வல்லமையும்
சத்துவமும் வல்லமையும் பரிசுத்தமும் பலனும் நீதியும் கர்த்தருடைய பரிசுத்தமும் ஒவ்வொருவரையும் ரிகவல் பௌடா ரகதன் கடரமனதுரே ரீபல ஷகரதனரனனா. Hallelujah, 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 hallelujah. ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. சாலமோனும் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கு பலி செலுத்த செலுத்த தேவனுடைய மகிமை அப்படியே ஆலயத்தை நிரப்ப துவங்கி கொண்டே இருந்தது. ஆசாரியர்களால் நிற்கக்கூடாத தேவ மகிமை, ஆசாரியர்களால் நின்று ஊழியம் செய்ய முடியாத கர்த்தருடைய மகிமை. ஆமென். நாம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை நம்மை நிறைத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அநேகர் மௌனமா நிற்கிறீங்க. மௌனமா நிற்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில வித்தியாசம் வருதா இல்லையான்னு. நீங்க கூப்பிடுகிறது மனுஷனை இல்லம்மா, நீ சத்தமிட்டு கூப்பிடுகிறது மனுஷனு அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரை. ஆமென். அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அவனை சத்தமிடாதபடி அதட்டுகிறார்கள். அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரிந்தது, என் வாழ்க்கையில நன்மை வரணும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா என் ஆவியானவரால மட்டும்தான் முடியும் என்று. மௌனமா நிற்காத சகோதரி, அவர் உயிர் கொடுக்கிறவரும் உயிர் எடுக்கிறவரும் அவரே, கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவரே, காயப்படுத்துகிறவரும் காய கட்டுகிறவரும் அவரே. அவர் ஒரு காரியத்தை எடுக்கும் போது அவரிடத்திலிருந்து ஏன் எடுக்கிறீர் என்று கேள்வி கேட்க ஒருவனாலும் முடியாது. அவர் கொடுக்கும் போது ஏன் கொடுக்கிறீர் என்று தடை பண்ண ஒருவனாலும் முடியாது. கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியது உன் கரத்தில் இருக்கிறது. நீ மௌனமா இருந்தால் சுதந்திரிக்க முடியாது. அண்ணால போல அழ துவங்கு, அண்ணால போல சத்தமிட துவங்கு. ஹல்லேலூயா. உன் கண்களின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாது. ஹல்லேலூயா. ஜெபித்து பாரு, கர்த்தரை நம்பி பாரு, தேவனை சோதித்து பாரு. ஆமென். தேவனை நம்பு, அவர் உனக்கு பலனாய் வெளிப்படுகிறாரா இல்லையா பார். Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மௌனமா யாரும் நிற்க வேண்டாம். என்ன நிரப்புங்க ஆவியானவரே, என்ன நிரப்புங்க ஆவியானவரே, என்ன நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பும்படியாய் உம்முடைய ஆவியை எனக்குள்ளாய் ஊற்றுவீராக. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள்ளாய் அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று. என் ஆவியை உங்களுக்குள்ளாய் அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். இழந்ததை நினைத்து கலங்காதே. ஆமென். இழந்ததை நினைத்து கலங்காதே. வெறுமையாய் நிற்கிறேனே என்று திகைக்காதே. ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மனுஷன் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் நான் மாறாதவராய் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னோடு இருக்கிற நான் பெரியவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் இன்றைக்கு என் ஆவியை உனக்குள்ளாய் அனுப்புவேன், அப்பொழுது உன் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். அவன் உன் வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நீ கட்டின வீட்டிலே உன்னை குடியிருக்க பண்ணுவேன். நீ நட்ட திராட்சை தோட்டங்களை நீ புசிக்கும்படி பண்ணுவேன். நீ இனி அலைந்து திரிவது இல்லை, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், உன்னை ஒடுக்குவார் இல்லாமல் நீ சுகமாய் குடியிருப்பாய். Yes, Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah. அப்படி அந்நிய பாஷையில பேசி ஜெபித்து கொண்டே இருங்க. Hallelujah. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, நீரப்பியே அனுப்புமே.
என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே. அப்படி கரம் உயர்த்தி ஆண்டவரை பாரு, என்ன நிரப்புங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே. கேளுங்க, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள். சத்தம் உயர்த்தி, அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாமே. நாட்டோரே, அக்கினிமயமான நாவுகள், அதிகாரமான நாவுகள். ஆமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. கேட்போமா, கேட்போனா. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை சத்தம் உயர்த்தி. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, அவர் நிரப்பியே அனுப்புமே. கரத்தை வைத்து தமது ஜனத்தை உயிர்ப்பிக்க துவங்குகிறார். சிறையிருப்பிலிருந்து திறப்பப்படுகிறாய். கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்கிற நாள், கர்த்தர் உன் பிள்ளைகளை இரட்சிக்கிற நாள். ஆமென். வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து உன்னை திருப்புகிறேன். பிசாசின் போராட்டத்தில் இருந்து நான் உன்னை திருப்புகிறேன். அநேக நாட்கள் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காரியத்திலே, எந்த காரியத்திலே அதிகமாய் கஷ்டப்படுகிறாயோ அந்த சிறை இருப்பில் இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, நிரப்புமே, ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான கட்டுகிறவரே, ரணங்களை ஆற்றுகிறவரே, இருதயத்தை சொஸ்தப்படுத்துகிறவரே, பலவீனங்களை மாற்றுகிறவரே, பிசாசுகளை துரத்துகிறவரே. ஆமென். சமாதானத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கிறவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, வல்லமையினால நிரப்புகிற
நிரப்புகிறவரே, சத்துவத்தினால நிரப்புகிறவரே, அதிகாரப்படுத்துகிற ஆவியானவரே, ஆசீர்வதிக்கிறவரே. ஆமே. ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தில் கர்த்தருடைய தொடுதல் உண்டாவதாக. சரீரத்திலே தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ஆமே. ஆமே. கர்ப்பத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமே. ஒவ்வொரு அவயங்களிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இருதயத்திலே, கைகளிலே, கால்களிலே, அவயங்களிலே, யூட்ரஸிலே கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. எல்லாம் மரித்த கர்ப்பங்களும் உயிர் பெறுகிறது. கர்த்தர் உயிரடைய செய்கிறார். கர்த்தர் தமது ஆவியை அனுப்புகிறார். அப்பொழுது உயிர் அடைவீர்கள். கர்த்தர் தமது ஆவியை அனுப்புகிறார். உனக்குள்ள கர்த்தர் தமது உயிரை வைக்கிறார். பெற்றுக்கள், பெற்றுக்கள். ஆவியினாலே ஆகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகிறது, எல்லாம் ஆகிறது. நசை கொண்டவைகள் குணமாக்கப்படுகிறது, காயப்பட்டவைகள் காயம் கட்டப்படுகிறது. தள்ளுண்டவனை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். தள்ளுண்டவனை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவனை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டவர்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். நான் ஆசீர்வதிப்பேன். அவர்களுக்கு நடுவிலே நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அவர்களுக்கு நடுவிலே நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தள்ளப்பட்டேனே, என் சொந்தங்களால் மறக்கப்பட்டேனே என்று கலங்காதே. அவர்கள் பார்க்கும்படி நான் உன் கோலை துளிர்க்கும்படி பண்ணுவேன். நான் உன் கோலை துளிர்க்கும்படி பண்ணுவேன். அவர்கள் நடுவிலே உன் கோலை நான் துளிர்க்கும்படி வைப்பேன். அந்த கலக வீட்டாரின் மத்தியிலே உன் கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நில்லு, விசுவாசத்தோடு நில்லு, அவிசுவாசியா நிற்காத. ஆமே. கர்த்தர் வாக்கினால் சொன்னவைகளை கரத்தினால் நிறைவேற்ற முடிக்கிறார். கரத்தினால் நிறைவேற்ற முடிக்கிறார். ஆமீன். ஒருவேளை காலம் தாழ்த்தலாம், தாமதித்தாலும் காத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தாமதிப்பது இல்லை. நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை. தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாக நிறைவேறும். அது நிச்சயமாக நிறைவேறும். அது நிச்சயமாக நிறைவேறும். ஓ, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. காத்திரு, காத்திரு. அப்படியே தேவ சமூகத்துல, ஆமென், அப்படியே தேவனுக்கு நேராக இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்துல, உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல ஆத்துமாவே. அவர் மனம் மாற மனுப்புத்திறனும் அல்ல. இது அவர் உன்னை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு களிப்பும் உண்டாகிறது. இதோ கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிறார். உனக்கு சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். இன்றைக்கு பார்க்கிற அந்த எகிப்தியனை இனிமேல் நீ பார்க்கிறது இல்லை. இன்றைக்கு பார்க்கிற இந்த நெருக்கத்தை இனிமேல் நீ பார்க்க மாட்டாய். இன்றைக்கு பார்க்கிற இந்த அழுகையும் கண்ணீரையும் இனிமேல் உன்னை தொடர்கிறது இல்லை. ஒரு சொப்பனம் காண்கிறது போல உன் வாழ்க்கையை நான் திருப்பி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சொப்பனம் காண்கிறது போல உன் சூழ்நிலைகளை எல்லாம் நான் திருப்பி மாற்றி போடுகிறேன். நான் உன்னை கைவிட்டேனோ? இதுவரை உன்னை எந்த சூழ்நிலைகளில் ஆகிலும் நான் உன்னை கைவிட்டேனோ? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஜனம் கைவிடப்படுகிறது இல்லை என்பதையோ, கர்த்தரை தேடுகிற ஜனம் அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை என்பதையோ ஆமென் நிரூபிக்கும்படியாக உன்னை ஒவ்வொரு நாளும் நான் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறேன் அல்லவோ. எந்த மனிதனிடத்தில் உன்னை கையேந்தி நிற்க நான் விடுகிறது இல்லை. கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய்.
கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். ஆமென் ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்த துவங்கிய போது சாலமோன் ஜனத்தை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்குகிறார். இதோ ஒரு உப்பவ கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையோடு இருப்பாய் தேவ சமூகத்திலே. ஆமென் ஹல்லேலூயா. உன் சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன். ஆமென். உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும். தேவனை நம்பி வந்தாய் அல்லவோ, கடற்கரை மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததிகளை நான் பெருக பண்ணுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலடியை பிள்ளை சாட்சியை மாற்றுகிற கர்த்தர் அவர். உயிர் கொடுக்கிறவரும் உயிர் எடுக்கிறவரும் அவர். இதோ உயிரை அனுப்புகிறார், தமது ஜீவனை வைக்கிறார், தமது ஆவியை உனக்குள்ளாய் அனுப்புகிறார். ஆமென். மலட்டு கற்பங்கள் எல்லாம் பிள்ளை தாட்சியாய் சந்தோஷம் அடைகிறது. ரிகலதரன ஷிகலதன ரிகபலவோ சந்தராதன ரகசியாதனரோ. ஆமென் ஆமென். சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திருப்புகிற நாள், சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திருப்புகிற நாள். ஹல்லேலூயா. நீ வீட்டை கட்டுவாய், அதில் நீ குடியிருப்பாய். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நீ துரத்துவார் இல்லாமல் சுகமாய் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கனிகளை நாட்டுவாய், நீ மரங்களை நாட்டுவாய், அதன் பலன்களை நீ அனுபவி. வேறொருவன் அதை புசிப்பது இல்லை, வேறொருவன் அதை அனுபவிப்பது இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் அவர் வாக்கினால் சொல்லுகிறவர்களை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நேராய் தருகிற வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க. வாக்கினால் சொல்லுகிறவரை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிறார். ஆமென் ஆமென். அழுகையை மாற்றி போடுகிறேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடன் கொடுக்கும்படி உன்னை வைக்கிறேன், கடன் கொடுக்கும்படி உன்னை வைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உம் சித்தம் நான் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஆண்டவரை நோக்கி உமக்காக காத்திருப்ப ஆண்டவரே. ஆவியானவரே, குறித்த காலத்திற்கு எனக்காக நீர் தரிசனத்தை வைத்திருக்கிறேன்.
அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பது இல்லை. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. சத்தம் உயர்த்தி ஆமென். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று இப்போ கரத்தை உயர்த்தி சத்தமாய் மழையாக இறங்கணுமே, மழையாக இறங்கணுமே. என்னை முழுதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே. சத்தம் போடாது, அது கருத்தை உயர்த்தி தேவனுக்கு நேராக மழையை போல மழையாக இறங்கணுமே. என்னை முழுதும் நனைக்கணுமே. உயிரே எங்கள் நடுவிலே பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, சிறையிருப்பை திருப்புகிறவரே, உம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிற நாளாய் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை உடைத்து ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது. உம்முடைய சத்தம் கேதுருக்களை முறித்து போடும். உம்முடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளையும் சத்தத்தையும் உம்முடைய ஜனத்திற்கு நேராக அனுப்பி ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய மாறுதலை இன்றைக்கு நாங்கள் காணும்படியாய் நீ செய்த விலையேறப்பட்ட கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் ஜீசஸ், தொடர்ந்து எங்க நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய மகிமையான நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.